ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்த்தரலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சின்ன பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் தான். ஸோ நான் புதுசா ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். என்னன்னா, உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால உங்ககிட்ட வந்து ஒரு ₹1000 வந்து குடுத்துட்டாரு. ஓகேவா? அந்த ₹1000 வந்து என்ன சொல்றாருன்னா, 2 கொஸ்டின் கேட்குறாரு. "நீ வந்து ₹1000 இப்ப வாங்கிக்கிறியா? இல்ல 1 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா, உடனே வாங்கிக்குவீங்க. இல்லாட்டி 1 வருஷம் கழிச்சு வாங்குறேன்னீங்கன்னா, இட் வுட் பிகம் அ லாஸ் ஃபார் யூ. அதனால யாரா இருந்தாலுமே உடனே தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதுக்குரிய பொருள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருள அத வச்சு வாங்குவீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ரூ. 1000 பத் அ ஒரு 1 வருஷம் கழிச்சு, இல்ல 2 வருஷம் கழிச்சு சேமா இருக்காது. ஓகேவா? அதுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்க அப்பா குடுக்குற ஒரு ரூ. 1000 வந்து பேங்க்ல போடுறீங்கன்னு வச்சுக்குவோமே. பேங்க்ல போட்டிங்கன்னா, பேங்க் வந்து உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் குடுப்பான். பெர் ஆனம்னு வச்சுக்கோங்க. ஸோ 5% வந்து ரூ. 1000க்கு வந்து ரூ. 50. அந்த ரூ. 50 உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1050 ரூ. 1000 பெட்டரா? இல்ல 1050 பெட்டரா? ஸோ இன்னைக்கு வந்து இருக்கிற 1000 வந்து 1 வருஷம் கழிச்சு 1000 கிடையாது. 1050 மாறிடும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்க பிரின்சிபல் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 1 வருஷம் கழிச்சு கிடைக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறுது. அது ப்ராஃபிட்னு சொல்லலாம் இன் டர்ம். பட் ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மேட்ல இன்னைக்கு இருக்கிற காசு வந்து 1 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல வந்து சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. நம்ம வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டோ இல்லை வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட் எல்லாம் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நீங்கள் ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு 5% பே பண்ணும், சில டைம் 10% பே பண்ணும் இல்லையா? ஸோ அந்த பே பண்ணுற ஒரு 5%க்கு பே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ அந்த 5% வந்து ஒரு ₹100க்குன்னா ₹50 நான் சொன்னேன் இல்லையா? ₹1000க்கு 5% வந்து ₹50 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ₹50 வந்து என்னது? ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 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 இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கான 2 ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ அமௌண்ட்னா என்ன? இப்போ வந்து நம்ம 1 வருஷத்துக்கு கழிச்சு வாங்க போகிற அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ₹1000 ப்ளஸ் 50, ஸோ 1050 இல்லையா? ஸோ அமௌண்ட்டுங்கிறது நம்ம 1 வருஷம் கழிச்சு வாங்க போகிற அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா principal into number of years into rate of interest divided by 100. ஓகேவா? ஸோ SI is equal to PNR by 100. ஸோ SI is equal to PNR by 100. ஓகேவா? ஓகே. இதில் வந்து ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம பார்த்துடலாம். இந்த நோட்டில் வந்து நான் நிறையா ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். பட் ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கலந்துருக்குங்கிறதுனால நான் அந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ எடுக்கல. நான் கைட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணி போயிடலாம். அண்ட் அப்படி தானே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு இதுலேயே நம்ம போயிடலாம். அண்ட் இதில் 2 மட்டும் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 இல்லை 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹700 ஃபார் 3 years at 6% per annum. ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பிரின்சிபல் கொடுத்தாச்சு, என் கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ SI is equal to PNR by 100ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். நான் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிச்சிருக்கேன். P+I. ஸோ 700 + 126 is equal to 826. ஸோ 1 வருஷம் கழிச்சு அவனுக்கு இந்த அமௌண்ட் தான் கிடைக்கும். இந்த அமௌண்ட் அவன் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இப்போது ஒரு வருஷமாக பார்க்கலாம். இப்போ வந்து ₹100 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. சரியா? ஸோ 1 வருஷத்துக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ₹100ல் ₹10 நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹10 ஒரு வருஷத்துக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு 110. அதுவே 2வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா
ரூ. 10. ஸோ இன்னொரு ரூ. 10 சேர்ந்து ரூ. 20. ஸோ ரூ. 120. ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ 2 வருஷம் இன்ட்டு 2னே நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு வருஷமாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா டைரெக்ட், அதனால தான் ஃபார்முலா அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ 3வது வருஷத்துக்கு 10 + 10 + 10 தட் இஸ் ரூ. 30. அமௌண்ட் வந்து என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் 130. சரியா? ஓகே. இப்போ இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியட், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு ஆப்வியஸாக ஜாஸ்தியான மணி நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது எது சேஞ்ச் பண்ணாலும் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆயிரும். ஓகே, பிரின்சிபல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சுனாலும் பிரின்சிபல் இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன் ஆர் த அதர் இஸ் ரிலேட்டட் இல்லையா? ஸோ அதனால் சேஞ்ச் ஆஃப் ஒன் வில் அஃபெக்ட் த அதர். ஸோ லாங்கர் த பீரியட், இது அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்காதீங்க, பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கர் த பீரியட் மோர் வில் பி த மணி ரிசீவ்ட். ஓகே, டெபாசிட். இன்றைக்கி வந்து ரூ. 100 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5%ல் அதே தான் 5, 10. ஸோ 4 வருஷத்துக்கு நமக்கு வந்து ரூ. 120 கிடைக்கும். ஸோ இது டைரெக்டாகவே நம்ம ஃபார்முலாவில் போடலாம், இப்படி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக. ஸோ ஃபார்முலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இந்த நோட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை லேட்டர் பீரியடில் சொல்லி பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு போயிடலாம். ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். டைம் சேவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக படிச்சுக்கணும். இல்லை நான் வந்து இந்த ஃபார்முலா மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் டிரைவ் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டிரைவ் பண்ணிருந்தீங்கன்னா பயங்கர லேட் ஆகும். இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ அதனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து தயவுசெய்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. If a sum of money doubles itself in 10 years, what is the rate of simple interest per year? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சம் ஆஃப் மணி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இந்த ப்ராப்ளம் விட்டுருங்க. உதாரணத்துக்கு இப்போது ரூ. 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 வருஷம் கழிச்சு இது ரூ. 200 மாறிடுது. சரியா? டபுள்ஸ் இட் செல்ஃப். டபுள்ஸ்னால் அப்படியே டபுள் ஆயிடுது. ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு சம் ஆஃப் மணி இருக்குது. ஓகேவா? அந்த மணி வந்து 10 வருஷம் கழித்து டபுள் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பியாக இருந்தால் மட்டும்தான் டபுள் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பியா அமௌண்ட்டு தான் 2P. சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு அந்த மணி கிடைக்குதுன்னா அமௌண்ட்டு தான் அந்த 2P. இதை கொண்டு போய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ 2Pங்கிறது வந்து அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பியாக மாறிடும். ஸோ இந்த P தான் என்னது? இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P is equal to PNR/100. P into N into R/100. P கேன்சல் ஆயிரும். ஸோ 10 1 10 10 10 10 100. ஸோ R is equal to 10%. ஓகேவா? அதான் இங்கேயும் போட்டிருப்பாங்க. The sum of rupees 580 amounts to 976 in 9 years with simple interest. What is the rate of simple interest per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே பாருங்க, இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் அதாவது SI இஸ் ஈக்குவல் டு PNR/100 இல்லையா? ஸோ SIக்கு பதிலாக 396 ஜஸ்ட் இன்ட்டு P நமக்கு தெரியும் 580 இன்ட்டு 9 இன்ட்டு R/100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 717/29 கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்சரை பாருங்கள். ஆன்சரில் வந்து டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா மிக்சட் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ கொஷனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். ஓகேவா? லைட்டாக தூய தமிழ் வந்துடுச்சு.
ஓகே. அடுத்து a sum of rupees 400 amounts to 480 in 4 years. What will it amount if the rate of interest increase by 2%? ஓகே. இது என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபல் கொடுத்துருக்கான், அமௌண்ட் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஆரை கண்டுபிடிக்கணும். ஆரை கண்டுபிடிச்சிட்டு R+2 அதாவது இன்க்ரீஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது கேட்டிருக்கான். முதல்ல இதில் என்ன பண்ணணும்? ஆரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு R+2 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு என்னது இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு ஃபார்முலா கொஞ்சம் டைமை சேவ் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லியாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? R+2 என்ன அப்படின்றது கேட்குறான், அதோட அமௌண்ட் என்னன்றது கேட்குறான். ஃபஸ்ட்டு இதை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ். ஆரை ஃபஸ்ட் கண்டுபிடிங்க இந்த ஃபார்முலா, இந்த கொஷனுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான், அதுக்கு தான் சொன்னேன் வந்துட்டு எல்லா ஃபார்முலாவையும் படிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு R கிடைக்கும் இல்லையா? ஸோ A/P is equal to 1 + Rn/100. ஸோ A/P - 1 ஸோ இங்கேயே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏவை தூக்கிட்டு 400 / 480 is equal to 1 + R என்ன? R நமக்கு தெரியாது, என்னென்ன தெரியும், 4 / 100 போட்டிங்கன்னா நமக்கு 5ன்னு வரும். R is equal to 5 அப்படின்னு வரும். ஸோ இன்க்ரீஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ஷார்ட்கட், ஆமாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஷார்ட்கட்ஸை விட சில விஷயங்களை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும், சில ஸ்டெப்ஸை நம்ம குறைச்சோம்னாலும் அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் தான். அதுவே நிறைய டைமை வந்து சேவ் பண்ணும். ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டெப் எழுத கற்றுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்டெப் எழுதி பழகிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. படிக்கிறத விட்டுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டெப் எழுதி டைரெக்டாக வந்து சால்வ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து டைமை சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ R+2ங்கிறது என்னது? ஆரை கண்டுபிடிச்சாச்சு. R+2 வந்து 7. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், எல்லாம் தெரியும்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரின்சிபலில் தனியாக இன்ட்ரெஸ்ட் தனியாக அதுக்கப்புறம் A = P + Iன்னு போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கான். வாட் வில் இட் அமௌண்ட் டு அப்படின்றது கேட்டிருக்கான். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக போட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து தான் ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் வரும் இருந்துட்டு. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டடான ஆன்சர் தான் வந்தது. இஃப் யாருக்காவது வந்து கரெக்டான ஆன்சர், அதாவது எக்ஸாக்டான ஆன்சர் இதுவே எனக்கு வருது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அண்ட் இல்லை டவுட் கிளியரிங் செஷனில் கூட நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் ஆர் வெல்கம்டு. ஸோ எல்லாருமே கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சினாலும் பரவாயில்ல. அண்ட் எனக்கு வந்து ஆன்சர் வரல, நான் சால்வ் பண்ணியிருக்க மெத்தடை பாருங்கள். ஐ திங்க் நான் சால்வ் பண்ண மெத்தட் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், இஃப் இட் இஸ் ராங் ஜஸ்ட் கரெக்ட் மீ. ஓகேவா? ஓகே. ராஜு borrowed 837 at the beginning of August at interest. ஓகேவா? இந்த இதை நான் இதோட பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ராஜு வந்து 837 வந்து பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் 10 மாதம் கழித்து இந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்குகிறான். அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுளாக இருக்குது. சரியா? எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து ரெண்டோட இன்ட்ரெஸ்ட், இதோட இன்ட்ரெஸ்ட், ஸோ சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுத்துக்கும் சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50.22 அப்படின்னு கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆன்சர் வர்றதுக்காக நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாக்டான ஆன்சர் வர்றதுக்காக நிறைய மெத்தட்ஸ்லாம் நான் போட்டு சால்வ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஆகஸ்ட்டுங்கிறது எனக்கு ஆக்சுவலாக லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. இவங்க வந்து 1 இயர் வந்து ஆகஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டான்செட்டில் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் டு பி ப்ரிசைஸ் நம்ம இதுவும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா
எனக்கு இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நான் சால்வ் பண்ண மெத்தடில் ஜஸ்ட் சொல்கிறேன். அது கரெக்டாக இல்லைன்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே ஓகே. ஆல்ரெடி கொஷினை படித்து காமிச்சிட்டேன். அண்ட் சி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் பண்ணுவோம். ராஜு பாரோட் 837 அட் த பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ ராஜு வந்து இந்த அமௌண்ட்டை வாங்குகிறான், ஒரு ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குகிறான். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்லேருந்து நம்ம 1 இயர் கணக்கு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பிகினிங் ஆஃப் த இயர். இந்த மந்த் தான் பிகினிங் ஆஃப் த இயர். ஐ மீன் பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து 1 இயர்க்கு நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம்னா n இஸ் ஈக்குவல் டு 1 இயர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது n இஸ் ஈக்குவல் டு 1 இயர். ஸோ 837 வந்து பிரின்சிபல், n 1, இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ SI is equal to PNR by 100. So SI is equal to 837 into 1 into x divided by 100, that is 837x by 100. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? 10 months have passed, rupees 416 1/2 more is borrowed. இப்போ இது எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கின அமௌண்ட்டு, அது எப்போனா 10 மாதம் கழிச்சு தான் வாங்கியிருக்கான். ஸோ இப்போ என்னது? என்ன வந்து 10 months. ஓகேவா? ஸோ P வந்து என்னது? இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினீங்கன்னா 833/2 அப்படின்னு வரும். இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டான்? டபுள் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுருந்தது, நான் 2x அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ மந்த்ஸில் இருக்குது. ஸோ இயர் ஃபார்மேட்டில் மாற்றினோன்னா 12/12 ஒன்னா, 12/12 தானே 12 மந்த்ஸ், அது டிவைடட் பை 12 தானே 1 இயர். ஸோ 10/12 நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அப்புறம் 2x தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, n வந்து இது டிவைடட் பை 100ன்னு போட்டோன்னா இது வரும் 833/120x. சரியா? ஸோ 837x ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கான்? இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டு, சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன் போத் த லோன்ஸ் வந்து என்னது? 50.22 அப்படின்னு இருக்கான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நான் சம் பண்ணேன்னா எனக்கு வந்து 50.22 அப்படின்ட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ சம் பண்ணால் எனக்கு இதுதான் வருது. ஸோ இதை மட்டும் தான் சம் பண்ணும். இது வந்து 2 புள்ளி தள்ளி வச்சிங்கனாலே போகிறோம். ஸோ 8.37x ப்ளஸ் இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6.9 கிடைக்கும். ஒரு டெசிமல் கூட சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 15.32ன்னு கிடைக்கும். 31 கிடைச்சாலும் ஓகே. இஸ் ஈக்குவல் டு 15.31x இஸ் ஈக்குவல் டு 50.22ன்னு கிடைக்கும். ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 3.28% அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுதான் எனக்கு கிடைச்ச ஆன்சரு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்குதுன்னா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு சாட்டர்டே சண்டே வீடியோ போக கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டெய்லி எனக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸ் வந்து 6 to 6 hours இல்லை 7 hours இருக்கும். ஸோ அதனால் அடுத்த நாள் அவங்க கொடுக்குற ஒர்க்கும் பார்க்கணும், அந்த சேம் டைம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறதுனால ஷூட் மட்டும் நான் டெய்லி வச்சுக்குவேன் இருந்துட்டு. ஸோ ஒரு சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிடுவேன், ஷூட் மட்டும் டெய்லி நான் வச்சுக்குவேன் இருந்துட்டு. ஸோ அதனால சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நினைக்கிறேன் எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறது தப்பு தான், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ப்ளீஸ் ஹேவ் அ கன்சர்ன் ஓவர் இட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேண்டமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கர்மம் இந்த அப்லோடு ஸ்பீடு வந்து ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. டவுன்லோட் ஸ்பீடு கூட பரவாயில்ல, அப்லோட் ஸ்பீட் ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. நான் எல்லா நெட்ஒர்க்கும் ட்ரை பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் ஃபைபர் கூட பேசினேன் இருந்துட்டு, அவங்க ஃபீஸபிலிட்டி இல்லைன்ட்டு போயிட்டாங்க இருந்துட்டு. ஸோ அதனால் அப்லோட் ஸ்பீட் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நான் என்னென்ன டைமில் வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும் நான் அப்போ தான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து 12க்கு மேலே தான் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நைட் 12க்கு மேலே சொல்கிறேன். ஸோ அப்போ தான் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால அப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஐ திங்க் நிறையவே லவ் அண்ட் சப்போர்ட் ஷவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ keep supporting me. So thank you. Have a nice day.